கொடைக்கானலில் சீசன் தொடங்கிய நிலையில் விடுமுறை கொண்டாடுவதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இயற்கை எழிலை ரசித்தும் படகு சவாரி செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் அவர்கள் உற்சாகமடைந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்கின்றன. வார விடுமுறையொட்டி ஊட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். படகு சவாரி செய்ய ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுவதால் படகுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் ஊட்டியில் நிலவும் இதமான சூழல் சுற்றுலா பயணிகளை உற்சாகமடைய செய்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் காட்சி நடைபெறும் தேதி மாற்றப்பட்டுள்ளது. உதகையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருப்பதால் மே மாதம் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இருந்தே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படுவதால் அவர்களுக்காக மே 10ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழக்கண்காட்சி மே மாதம் 24ஆம் தேதி முதல் மே 26ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அருணா அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.